ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா தான். இது வந்து சப்பாத்தி, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் மசாலா செலவு ஊற்றிக்கலாம். நம்ம வந்து தேங்காய், பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு தக்காளி, வெங்காயம், அப்புறம் பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு கடைசியாக உருளைக்கிழங்கு போட்டு இறக்குனா உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்குங்க அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டால் சுவையான குருமா ரெடி. இந்த குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் கையக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தூவி இறக்கலாங்க.